ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, மேலும் என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும், எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய தமிழ் வருடம் பராப வருடம். இந்த பராப வருடத்தில் வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் போய் சஞ்சரிக்கிறாருங்க. ஸோ தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால கண்டிப்பாக பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பணவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப தாராளமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறாரு. உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனா புதனோடு இணைந்து இருக்கிறாரு. அதனால் தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் நீங்கள் எது எடுத்து வச்சாலுமே அதில் வெற்றி கிடைக்கும். அதனால் முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. புதிய முயற்சிகள் வந்து இது வரைக்கும் செய்ய நீங்கள் தவறு இருந்தாலுமே கூட இனி வந்து தயங்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ சிக்கல்கள் இருந்திருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிரமப்பட்டிருக்கலாம், அதாவது ஏமாந்து போய் கூட இருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காதுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக மாறப்போகுது. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல லாபமும் கூட உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி இப்போ வந்து அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் டேர்னிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய இல்லத்தில் நடக்கும். ஸோ அடுத்தடுத்து இது வரைக்கும் உங்களுக்கு ஏதோ நடந்துகிட்ருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கூட தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இடமாற்றம் வேணும், வீடு மாற்றம் வேணும். இது மாதிரி எதை நீங்கள் இந்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னாலுமே எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் தான் அமையப்போகுது. அதனால் பயப்படாதீங்க. அதோடு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசிக்கு வேற போயிருக்காரு. ஸோ சிம்ம ராசியில் வந்து போகிறதுனால உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் இப்போ சகாயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படி அவர் வரும்பொழுது நல்ல காரியங்கள் தாங்க கண்டிப்பாக நடக்கும். அதனால் மிதுன ராசி நேயர்கள் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம், இது வரைக்கும் எவ்வளவோ நீங்கள் பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லபடியான மாற்றம் இருக்கும். ஆதாயங்கள் நிறைய நடக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு எந்த விதமான தகவல்களாக இருந்தாலுமே கூட அதிகமாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லைங்க. வீடு கட்டணும் இல்லைனா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அந்த சிந்தனை இன்னும் மேலோங்க ஆரம்பிக்கும். எப்படியாவது நம்ம வந்து வீடு கட்டிடணும், இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் உயர்ந்த நிலையில் உங்களுடைய எண்ணங்களை வைக்கும் பொழுது அதை வந்து ஈஸியாக வந்து அடைஞ்சிடுவீங்க. ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கைகூடி வரும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சால் தானே நம்ம ஒரு இடத்துக்கு வந்து முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய புதுவிதமான முயற்சிகள் எல்லாத்துக்குமே உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே நேரம் மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைங்களை உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சால் தான் அவங்களுடைய தவறுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் அவங்கள உங்களுடைய பார்வையில் வச்சுக்கோங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல நல்ல பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. என்னதான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சாலுமே கூட அதை தக்க வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும் இல்லையா? ஸோ தக்க வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயமா இருக்கும். பெரும்பாலும் வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயமா இருக்கும். ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு வந்து சாத்தியப்படும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கைவிட்றாதீங்க. உறவினர்கள் உங்களுக்கு வந்து பகைகளாக இருக்காங்க அப்படின்னா அந்த பகையை வந்து இப்போ சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த லெவலில் வந்து சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பகைகளை வந்து வளர்த்துக்காதீங்க. அந்த பகைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் வாகனம் வாங்கலாங்க. அதுக்கான அமைப்புகள் இருக்குது.
அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வேற போக போகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைங்களால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து கிளியர் ஆகிடுங்க. அதே போல் பூர்வீகமாக நீங்கள் எதுவும் சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை நீங்கள் விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் கைக்கூடி வரும். அதே மாதிரி நிறைய பயணங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பயணங்கள் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த பயணங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். வியாபாரத்தில் எந்த விதமான குறுக்கீடுகள் இருந்தாலுமே கூட இப்போ அந்த குறுக்கீடுகள் எல்லாமே மறைஞ்சி வியாபாரம் வந்து ஸ்மூத்தாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். பாகப்பிரிவினையும் நல்லபடியாக நடக்குங்க. புதுசாக உங்களுக்கு நிறைய பேருடைய தொடர்பு கிடைக்கும். புதுசாக உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அறிமுகமாகறாங்களோ அவங்க மூலியமாக உங்களுடைய பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருக்கிக்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பொருளாதார நிலையை வந்து பெருக்கிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை வந்து நமக்கு வந்து துணையாக வந்து வச்சுருக்கோம். யாரோ ஒருத்தங்க அந்த தூண்டுகோலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து வெளியில் வர முடியுங்க. நிறைய பேர் வந்து மாற்று கருத்துடையவராக இருப்பாங்க. அந்த மாற்று கருத்துடையவங்களாக இருக்கக்கூடியவங்க கூட இப்போ உங்கள் மனம் போல் வந்து நடந்துப்பாங்க. ஸோ ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி இந்த டைமில் வியாபாரம், தொழில் இதெல்லாம் செய்கிறவங்களாம் கவலைப்படாதீங்க. அதிகமாக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு அப்படின்றது இப்போ உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ அவங்க ஆதரவு கிடைக்கும் போது உங்களுக்கு திருப்தி கிடைக்க ஆரம்பிக்கும். இதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ கௌரவம் கிடைக்கும். மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக மிதுன ராசியுடைய பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிறைவு கிடைக்குங்க. புகழ், செல்வாக்கு இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய மரியாதை இன்னும் வந்து உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து நடக்கிறதுக்காக காத்துட்ருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் நீங்கள் கவனித்து செய்கிறது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் இதுதான். சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யலாம். சொந்த தொழிலுக்கான யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி வாகன ரீதியாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லபடியாக வந்து போகும். அறுவை சிகிச்சை போன்றவையெல்லாம் செய்து மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லபடியாக வந்து கிளியர் ஆகிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு. ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே கூட இப்போ வந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவியில் உயர்வு, சம்பள உயர்வு இப்படி எல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் இதை தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிதுனராசியுடைய அரசியல்வாதிகள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகலாம். திடீர்னு உங்களுக்கு புகழ் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், எல்லாமே வந்து கிடைக்கும். பணவரவு இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். நிறைய வகைகளில் மிதுனராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஏற்றங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கானதாக இருக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் உத்தியோகங்கள் இருக்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களும் அப்படிதாங்க. எல்லாமே வந்து மேன்மை தான் அடைய ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சொல்லப்போனால் தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மிதுனராசி நேயர்களுக்குமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். பிடித்த வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு சரியான நேரமும் இதுதான். சொல்லப்போனால் ஒவ்வொரு மிதுனராசினியர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது தனியாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக்கிக்கோங்க. அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தான் எல்லா விதத்திலும் உங்களால் வந்து சாதிக்க முடியும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் இது மாதிரி என்ன விஷயத்தில் நீங்கள் சிக்கல்களை பார்த்துட்டு இருந்தாலுமே எல்லாமே வந்து சிக்கல் எல்லாம் தீர்ந்து அதிக அளவில் உங்களுக்கு யோக பலன்கள் மட்டுமே வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான நாட்களுக்காக தான் நீங்கள் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இந்த நாள்லாம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த நாளில் வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும். புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால பணத்துக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ அதனால் துணிந்து நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதை வந்து செய்யுங்க. ஸோ இந்த டைமில் உங்களுடைய கௌரவமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். 4 பேர் வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கலாம். அந்த எதிர்மறையான விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தோடு வந்து செயல்பட்டு தான் சரி பண்ணியாகணும்.
கவனமாக என்னென்ன விஷயங்களில் இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து போயிட்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, சரியான திட்டமிடல் அவசியமானது. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்யாதீங்க. உங்களுடைய முயற்சி, உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து செய்கிறது தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. எப்போதுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நாள். அந்த நாளில் பசுவுக்கு வெல்லம் இல்லைன்னா அரிசி இதெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இயலாதவர்களாக இருக்கிறாங்களோ, பசியால் வாடுறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய கைகளால் அன்னதானம் வந்து செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருமளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன பரிகாரம் தானே, எளிமையாக தானே இருக்குது, இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம சின்ன விஷயம் செய்தாலுமே கூட நல்ல மனசோடு செய்யும் பொழுது அது நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். கர்ம வினைகளை அழிக்கிறதுக்குரிய இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களை நம்ம அன்றாடம் செய்துட்டு வரும் பொழுது, இல்லை அடிக்கடி செய்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்களை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய புதனை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. இல்லை புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். புதன்கிழமையில் நீங்கள் பெருமாளை வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பானது உங்களுக்கு வந்து உயர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட முதல்ல செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ செய்யக்கூடிய விஷயம் சின்னதாக பெருசாக அப்படின்றதெல்லாம் கவனிக்காதீங்க. முழுசாக மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலனாக கிடைக்கும். இந்த பதிவில் மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன, அந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.